வெரிகோஸ் இந்த லங்ஸ் குறிப்பாக வந்து இந்த பிபிக்கு மாத்திரை எடுக்கிறவங்களாம் அப்பப்போ காலை செக் பண்ணிக்கணும். இங்கெல்லாம் அங்கங்கே வந்து ஒரு ரெட் பேச்சஸ் தெரியும் உங்களுக்கு, ரெட் கலரில் சொரிஞ்சா ஒரு ரெட்டாக வருது, இல்லை ரெட் வராமல் பார்த்துக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ரெட் பேச்சஸ் உங்கள் கெண்டைக்கால் சதையில் தெரிஞ்சுதுன்னா தயவு செஞ்சு ஒரு கார்டியாக் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும். அதுதான் இண்டிகேஷன். உங்களுக்கு டாப்லர் சிஸ்டம் சொல்லுவாங்க. டாப்லர் சிஸ்டம்னா மைட்ரல் வால்வு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும், ஹார்ட் ப்ராப்ளம், ரொம்ப நாள் பிபி மாத்திரை எடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னா மூச்சு வாங்க, இந்த மாதிரி ஒரு 2 படி ஏறினாலே மூச்சு வாங்கும். அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டாப்லர் டெஸ்ட் எடுத்துவாங்கன்னா டாப்லர் டெஸ்ட் வந்து நம்மளுடைய காலை வந்து ஸ்கேன் மிஷினில் விடுவாங்க. ரிப்போர்ட் எங்கே தெரியணும்? காலில் தானே தெரியணும். ஆனால் லங்ஸில் தெரியும், பிளட் நோட்ஸ் அங்கங்கே நிற்கிறது. அங்கே எவ்வளோ நிற்குதோ அதுக்கேற்ற மாதிரி காலெல்லாம் ரெட் பேச்சஸ் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த காலை அடிக்கடி நம்ம அழுத்தி விடும்போது அந்த ரெட் பேச்சஸ் வராது. டாப்லர் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். லங்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது டாப்லர் சிஸ்டம். லங்ஸில் நீர் சேராது மெயினாக, புரியுதுங்களா? காற்று மண்டலம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். 5வது தான் வந்து பெரிபெரல் ஹார்ட். இந்த இடம் தான் 5வது. இந்த பெரிபெரல் ஹார்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடம்பினுடைய 2வது இருதயம். இது ஒரு இருதயம், இது ஒரு இருதயம், இது ஒரு இருதயம். இங்கே இருதயம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு இருதயம் இருக்குது. 2வது இருதயம்னு சொல்லுவோம். இதுதான் முக்கியமான வேலை. இந்த இருதயம் வந்து கொடுக்குற ரத்தத்தை உடல் முழுக்க அனுப்புது தமனிகள் வழியாக ரத்தத்தை. ஆனால் இது என்ன பண்ணுது? புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக போராடி ரத்தத்தை என்ன பண்ணுது? மேலே தூக்கி விடுது. அப்போ யாருக்கு பவர் ஜாஸ்தி? இதுக்கு தான் பவர் ஜாஸ்தி. இப்போ இது பாருங்கள், இந்த பயிற்சி நமக்கு மகரிஷி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 வருஷம் ஆயிடுச்சு. 60 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்களா இந்த பயிற்சி கொடுத்து? இவ்வளோ பேர்பட்ட பயிற்சி கொடுக்குறாரு. இதுதான் இன்றைக்கி வந்து ஆங்கில மருத்துவத்தில் இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்திருக்குது. இஇசிபிஎஸ் ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி பாருங்கள் எல்லா இடத்துலையும் மருத்துவத்து வந்துருக்கு பாருங்கள். ஆங்கில மருத்துவத்தில் பாருங்கள் இன்றைக்கி ஈரோடில் கூட இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கூட போவாங்க. என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க பாருங்கள், அறுவை சிகிச்சை இல்லாமல் மாரடைப்பை சரி செய்யும் பயிற்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முயற்சி அதுதான். ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துருச்சு, பிளாக் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்போ வந்து ஹார்ட் சர்ஜரி தேவை இல்லை. இந்த இஇசிபிஎஸ் ட்ரீட்மெண்ட்டு என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்ஸ் சென்சேஷன் ட்ரீட்மெண்ட், இஇசிபிஎஸ். கூகுளில் போய் போட்டு பாருங்கள் இஇசிபிஎஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு. அது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 35 நாள் போகணும், கண்டினியூவாக போகணும், ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. இப்போ நமக்கு கழுத்து சுளுக்கு பிடிச்சிருச்சு, கழுத்து வலி, இடுப்பு வலின்னா ஃபிசியோதெரப்பிக்கு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி போயிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே 2 மிஷினை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு மிஷின் வந்து இசிஜி மிஷின், பிபி எடுப்பாங்க, ஒரு பெல்ட் மாதிரி போடுவாங்க தெரியுங்களா, பிபி அதை மாதிரி தான் காலுக்கு போட்டுட்டு இந்த கனெக்ட் பண்ணுவாங்க, மிஷினை கனெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு மிஷின் அது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரம் கண்டினியூவாக இயற்கையாக இந்த இடம் வந்து ரத்தத்தை எப்படி பம்ப் பண்ணி அனுப்புமோ அதை விட 3 மடங்கு மின்சாரத்தில் பவரை கொடுத்து, எலக்ட்ரிக் பவரை கொடுத்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, அது உள்ளுக்குள்ளே போய் இப்படி ப்ரெஸ் பண்ணும். அந்த இடத்த இப்படி ப்ரெஸ் பண்ணி கண்டினியூவாக 1 மணி நேரம் இங்கேருந்து பிளட்டை பம்ப் பண்ணி என்ன பண்ணோம், மேலே அமுச்சிக்கிட்டே இருக்கோம். இந்த வால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது 1 மணி நேரம் பண்ணுது. அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க 4000 ரூபாய் 1 மணி நேரத்துக்கு. அந்த மாதிரி 35 நாள் பண்ணோம். 35 × 4000 நீங்கள் கணக்கு போட்டுருங்க. எங்க சென்டர்ல ஒருத்தருக்கு பண்ணி சர்ஜரி இல்லாம இருக்குங்க. 1,40,000 ரூபாய் தான் இதுக்கு. 76 வயசு அந்த ஐயாக்கு. அவர் இதுக்கப்புறம் நான் ஹார்ட் ப்ராப்ளம் சர்ஜரி பண்ணி அவர் சக்சஸ் ஆயிட்டாரு. சக்சஸ் ஆகி நல்லா சைக்கிள் ஓட்டின்னு வராரு, மன்றத்துக்கு நல்லா இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு 36வது நாள் டெஸ்ட் பண்றாங்க, பிளாக் இல்லை. தயவு செஞ்சு இந்த பயிற்சி நல்லா பண்ணணுங்க. ஏன்னா வந்து பெரியவங்க வயசானவங்களுக்கு கூட இல்லை, இப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இந்த ஹார்ட் டிசீஸ் வருது. ஆழியாவில் கூட ஒரு அம்மா அனுபவம் சொன்னாங்க. அவங்க காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு ஆன்ஜியோ செக் பண்ணால் அவங்களுக்கு அடைப்பே இல்லையாம்மா. பக்கத்தில் 35 வயசு பையனுக்கு 9 அடைப்பு. என்னது இது? வஜ்ராசனத்தில் வந்துடணும். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும், கிட்னியை வந்து மசாஜ் பண்ணணும், கிட்னி மசாஜ். இப்போ நிறைய பேர் இது வஜ்ராசனம் உட்கார முடியலன்ட்டு நாங்களே என்ன பண்ணியிருந்தோம், சுகாசனத்தில் உட்காந்து செய்யுங்க முடியாதவங்கன்னு சொன்னோம். சுகாசனத்தில் செய்ய வேண்டாங்க. இப்போ நாங்கள் ரிசர்ச் பண்ணுறது என்ன தோணுதுன்னா, நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்தா தொடைப்பகுதி பக்கவாட்டில் போயிடுது.
நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்து பாருங்கள், உங்கள் அப்டமன் போய் அழுத்து பாருங்க. இதுதான் அந்த காலை அழுத்துற இடம் பாருங்க. பெரிபெரல் ஹார்ட் பார்த்து பாருங்க எப்படி பாருங்க, பம்பிங் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான். அதனால தான் சொல்கிறேன், நம்ம காலையை நம்ம நல்லா என்ன பண்ணணும், நல்லா பிடிச்சி இழுக்கணும். அப்படியே கொத்த சதையை பிடிச்சி இழுங்க, உள்பக்கமாக இழுங்க. நாய் கடிக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய் பிடிச்சதுல விடுமா, அந்த மாதிரி அப்படி பிடிச்சி நல்லா அப்படி இழுங்க, உள்பக்கமாக இழுங்க. உங்கள் சதையை நல்லா உள்பக்கமாக இழுக்கணும். அதுதான் பாருங்கள் எப்படி பாருங்கள் இந்த சர்க்குலேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இது அத்தனையும் ஒரு கால் பயிற்சியிலே நமக்கு நடக்கிறது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால் பயிற்சியை நம்ம முறையாக செய்துட்டோம்னா, இந்த கால் பயிற்சியை இந்த இன் அவுட்லேருந்து இந்த கடைசி வரைக்கும் பிடிச்சி விடுற வரைக்கும் முறையாக நம்ம செய்துட்டோம்னா, கால் பயிற்சியை 40 நிமிடம் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு ஈக்குவல். நம்ம உடற்பயிற்சி எவ்வளோ நேரம்? 40 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு வந்தது ஈக்குவல். சரி, இப்போ நான் இல்லைங்கய்யா, எனக்கு இதெல்லாம் நேரம் இல்லை, நான் வாக்கிங்கே போய்க்கிறேன், இதெல்லாம் உட்காந்து என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்போ வாக்கிங் போகிறாங்க இல்லையா, நீங்கள் எந்த வாக்கிங் போகிறீங்க? நீங்கள் முறையாக வாக்கிங் போகிறீங்களா? நான் கரெக்டாக தானே போகிறேன் அப்படின்பீங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாக்கிங், பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி வாக்கிங், வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி வாக்கிங், சுகர் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி வாக்கிங், உடல் எடையை குறைக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி வாக்கிங். இதில் எந்த வாக்கிங்? நீங்கள் தோற்று போயிட்டீங்களா? தோற்று போயிட்டீங்கல்ல. அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம பர்டிகுலர் இடத்த போய் கவர் பண்ணிட்டு வருது. எவ்வளோ நேரம் போகிறீங்களோ அவ்வளோ நேரத்தில் வரணும். நீங்கள் போகும்போது 1 மணி நேரம் போயிட்டு வரும்போது நீங்கள் 3/4 மணி நேரம் வாக்கிங் வேஸ்ட். ப்ரொசீஜர் இருக்குது, வாக்கிங் நிறைய இருக்குது. வாக்கிங்க்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் நம்ம போகணும். அத்தோடு நம்ம என்ன பண்ணோம், ப்ரொசீஜர் பிரகாரம் வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம போகும்போது கரெக்டாக போயிடுவோம், வரும்போது என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டே வருவோம். யார் கூடலாம் வாக்கிங் போகணுமோ அப்போ போன எனர்ஜி மொத்தத்தையும் நீங்கள் காலி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியும் வெளியில் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்காருவீங்க. நீங்கள் இது தேவையா? அப்போ இது என்னது, வெறும் டைம் பாஸ் மட்டும்தான். அப்போ அதுக்கு ஒழுங்காக என்ன பண்ணிடலாம், நம்ம கால் பயிற்சி வீட்லேயே பண்ணிட்டீங்கன்னா 40 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்தது சமம். வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க கம்பல்சரி வாக்கிங் போகணும். இது இல்லாமல் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க கம்பல்சரி வாக்கிங் போகணும். சில பேரில் ப்ரெக்னன்சி நேரத்தில் வெரிகோஸ் வெயின் வந்திருக்கும். ப்ரெக்னன்சி வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க. கருவுற்று இருக்க நேரத்தில் மட்டும் நரம்பு சுற்றி இருக்கும். ப்ரெக்னன்சி முடிஞ்ச உடனே அது கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க, போயிடும். ஆனால் பின்னாடி என்ன பண்ணும், அது திரும்ப தலை தூக்கும். அப்போ ஒழுங்காக என்ன பண்ணணும், நம்ம பயிற்சியை முறையாக செய்ய வேண்டும். முறையாக செய்யணும் பயிற்சியை. என்ன சொல்லுவாங்க, ஐயோ டெலிவரி ஆன உடம்புப்பா, எதுவும் பண்ணாதப்பா, ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்படி சொல்லி 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 என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே 6 மாதம் ஒரு 9 மாதம் இருந்துட்டிங்கன்னா அப்புறம் உடம்பு என்ன ஆகிடும், முன்னாடியே ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ டெலிவரிக்கு முன்னாடியே ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போலாம் சொல்கிற மாதிரி இப்போல்லாம் முன்னெல்லாம் ஒருத்தர் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா வேலையை அதிகமாக செய்ய சொல்லுவாங்க அவங்களுக்கு. இப்போ என்ன ஆச்சு, டெலிவரி ஆகிட்டாலே இப்படியே தூக்கும் போய் உட்காரக்கணும், அப்படியே தூக்கின்னு வந்து உட்காரக்கணும், திருப்பி இப்படியே தூக்கும் போய் படுக்க வைக்கணும், திருப்பி அப்படியே தூக்கின்னு வந்து டாக்டர்ஸே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது, நீங்கள் நிறைய நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நல்ல எக்ஸசைஸ் நமக்கு உடம்புக்கு தேவை. ப்ரெக்னன்சியில் ஒரு 5 மாதம் வரைக்கும் அவங்க சேஃபாக இருக்கணும். 7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குனிஞ்சு நிமிந்து அவங்க செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்லா நார்மல் டெலிவரி ஆகும். அது மாதிரி டெலிவரி முடிஞ்ச அப்புறமும் நீங்கள் ஒரு நார்மல் டெலிவரினா 4 மாதத்துக்கு அப்புறம் பழைய நிலைமைக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்யணும். ரொம்ப வெயிட்டு தூக்கக்கூடாது, அவ்வளோதாங்க. மற்றபடி எல்லாமே செய்யலாம். கிட்னி மசாஜ் இதை பண்ணுறாங்க. கிட்னி மசாஜ் பண்ணுங்க. வெறும் துணியை துடைக்கக்கூடாது, நல்லா அழுத்தி விடணும். நல்ல விரல்கள் வந்து நடுவு பகுதிக்கு பாருங்க. பண்ணுங்க, கை கொஞ்சம் மேலே எடுத்து போகலாம். இன்னும் பாருங்க. அதாவதுங்க, இந்த கிட்னி மசாஜ் பண்ணும்போது இவர் கரெக்டாக பண்ணுறாங்க. 8 விரல் முதுகுத்தண்டினுடைய நடுவு பிடிக்கணும். இதுதான் கரெக்டான கிட்னி மசாஜ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி சைடில் இப்படி பண்ணுவாங்க. இது வந்து கிட்னி மசாஜ் இல்லை. இது தொட வரைக்கெல்லாம் தேய்ச்சி நடக்கூடாது. நல்லா எவ்வளவு முடியுமோ கையை பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த பள்ளத்துல, ஏன்னா இந்த பள்ளத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பூனல் வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு, வாயு காலம்னு ஒரு வர்மம். இந்த 2 சைட்ல பாத்தீங்கன்னா கச்சை வர்மம்னு வர்மம் இருக்கு. அது கிட்னிக்கு மட்டும் இல்லை, சயாட்டிக்காக்கு, பேக் பெயினுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும். அப்போ நல்லா பள்ளத்துலேருந்து தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து நம்ம எது கழிச்சிட்டு வருது, சாப்பிட்ட உடனே புளிச்ச எப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ ஒன்று நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்து செய்யலாம்.
உங்களுக்கு முடியலன்னா இந்த மாதிரி சேரில் உட்காந்துருங்க. ஏன்னா சேரில் உட்காரும்போது தொடை நேராக இருக்கும். நீங்கள் சுகாசனம் போடும்போது பாருங்கள், தொடைப்பகுதி பக்கவாட்டில் போயிடும். பாருங்க, இப்படி பக்கவாட்டில் போயிடும். வயிறு வந்து அப்டமன் வந்து அடி வைத்து அழுத்தும் போது இந்த பிளாடருக்கு சரியான பாயிண்ட்ஸ் நீங்கள் பிடிக்க முடியாது இந்த பாயிண்ட்ஸ். அதனால் நீங்கள் வஜ்ராசனத்தில் எதெல்லாம் நம்ம செய்கிறோம், நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில் 2 பயிற்சி, கிட்னி மசாஜ், கண் பயிற்சி செய்கிறோம். இந்த பயிற்சிகளை நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணுங்க. ஏன்னா கண் பயிற்சி பண்ணும்போது பொசிஷன் அந்த 45 டிகிரி உங்களுக்கு வராது. கீழே உட்காந்துட்டிங்கன்னா கை கீழே இறங்கிடும், டிகிரி சேஞ்ச் ஆகிடும். அப்போ வஜ்ராசனம் செய்கிற எல்லா பயிற்சியுமே சேரில் உட்காந்து செய்யணும். ரைட். இங்கே பாருங்கள், இதில் முக்கியமாக இன்னொன்று பாருங்கள், இந்த பொசிஷனில் நீங்கள் இந்த கிட்னி மசாஜ் பண்ணும் பொழுதும் அடிஷ்னலாக என்ன பெனிஃபிட் பாருங்கள். சயாட்டிக் வெயின், கிட்னி மசாஜில் சயாட்டிக் வெயின் சிஸ்டத்தை பிடிக்கலாம். இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் இதில். அப்புறம் பாருங்கள், கிட்னிஸ், அந்த கிட்னிஸ் வந்து ரீஜெனரேட் ஆகுது நமக்கு. அப்போ என்ன ஆகும், இப்போது கிட்னி ஸ்டோன்ஸ் நமக்கு வரவே வராது. கால்சியம் டெபாசிட் ஆகுது நம்ம உடம்புல, வந்து கால்சியம் வந்து பிளாஸ்ட் ஆகி யூரின்ல சரியான. அதாவது 75 யோகாசன பயிற்சிகள் செஞ்சதுக்கு சமம் வஜ்ராசனத்தில் உட்காந்திங்கன்னா. சும்மா ஒரு 15 நிமிஷம் இப்படி வஜ்ராசனத்தில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உட்காந்தாலே 75 யோகா பயிற்சிகள் செய்ததுக்கு சமம். சாப்பிட்ட உடனே உட்கார செய்யக்கூடிய ஒரே யோகாசனம் வஜ்ராசனம். ரைட், ஓகே. இப்போது லெசன் 2 முடிச்சாச்சு. அடுத்தது என்னது? லெசன் 3 இதில் சொல்லிடலாம். லெசன் 3 நியூரோ மஸ்குலர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி. அதில் பாருங்கள், வர்மா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆமைக்காலம், அன்னக்காலம், கிளிப்பிடர் வர்மம், தும்மிக்காலம், கதிர்காம வர்மம், கூம்பு வர்மம், பொற்சை காலம், செவிக்குற்றி காலம், உதிரக்காலம், குற்றி வர்மம் மற்றும் பட்சி நேர் வர்மம். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸு. இதில் வந்து அதில் வந்து அந்த இது இருக்குது பாருங்கள், பொற்சை காலம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் உயிரிடங்கள். நரம்பு தசை நரம்பு மூச்சு பயிற்சியில் ஒரு உயிரிடங்கள் இருக்குது இல்லையா, அதுதான் அந்த பொற்சை காலம் தான் ஒரு உயிரிடங்கள். இப்போ எங்கே வருதுன்றதை நாம் வந்து பார்க்குறோம். அதைத்தான் வந்து பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். டீப் ப்ரீத்திங் இஸ் ஒன் ஆஃப் த பாடிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் செல்ஃப் ஹீலிங் டூல். மூச்சை நல்லா இழுத்து விடுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வந்து ஒரு உடற்பயிற்சி. இது என்ன பண்ணுது பாருங்கள், இது என்ன பண்ணுதுங்க, ரெடியூசஸ் ஹார்ட் ரேட். ஹார்ட்டோட 72 பீட் பர் மினிட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை முறைப்படுத்தும், குறைக்கும். இன்க்ரீஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜி. உடல் எடை மட்டும் இல்லை, மனதனுடைய சக்தி என்ன பண்ணோம், மூச்சு பயிற்சி அதிகரிக்கும். அப்புறம் என்ன பண்ணோம், இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணோம், மூச்சு பயிற்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக நமக்கு கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமானது தான் இந்த பாருங்கள். இந்த கிட்னி மசாஜ் செய்யும்போது பாருங்கள், உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரம் நீங்கள் அழுத்துறீங்க பாருங்கள். இவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே போகணும் கிட்னி மசாஜ் செய்யும் பொழுது. நம்ம போட்டிருக்கிற துணி, அதுக்கு மேலே தோல், அதுக்குள்ளே அந்த மசில்ஸு, அதுக்குள்ளே என்ன அது நரம்பு, அதுக்குள்ளே எலும்பு, அதுக்குள்ளே தான் இருக்குது. இவ்வளோத்தையும் அழுத்திட்டு தான் நமக்கு அப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய முழு பலத்தையும் கொடுக்கணும் கிட்னி மசாஜ் பண்ணும் பொழுது. சரிங்களா? ரைட். நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி பாருங்கள். ஆமாம், முதல்ல 2 வந்து முதல் பயிற்சி என்ன பண்ணுறோம், சின்முத்திரை. இது நிறைய பேர் என்ன பண்ணுறோம், முட்டி போட்டுட்டு எழுந்து உட்காந்துட்டு பாயிண்ட்ஸ் வச்சுட்டு கீழே உட்காருவீங்க. இப்படி வச்சுட்டு எழுந்து அது பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா இங்கே நரம்பு பிடிச்சி சுற்றிக்கும். 2 சைடில் ஒரு வெயின் இருக்குது, அது சுற்றிக்கும். நீங்கள் அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டே தான் எவ்வளோ முடியுமோ வயிறை தூக்கிட்டே இருக்கணுமே தவிர, நிறைய லேடிஸ் தான் நிறைய பண்ணுவாங்க, இப்படி எழுந்துட்டு இப்படி வச்சுட்டு அப்புறம் உட்காராதீங்க. அந்த இடத்துல கேஸ் பிடிச்சிக்கும், உங்களுக்கு நரம்பு சுற்றிக்கும், பண்ணக்கூடாது. ரைட். இப்போது நம்மக்கிட்ட மொத்தம் எத்தனை மூச்சு இருக்குது, எத்தனை வகையான மூச்சு இருக்குது நம்மக்கிட்ட? மூச்சு 10 வகை, அது வேறு, அது நாடிஸ். இது நாடிஸ், அது மூச்சு. எத்தனை வகை, நான் எத்தனை மூச்சுன்னு கேட்கல, எத்தனை வகை. நம்ம பொதுவாக அது வேறு 3 சொல்லுவோம். மேல் மூச்சு, நடுமூச்சு, அடிமூச்சு. அப்பர் பிரீத், மிடில் பிரீத் அண்டு லோயர் பிரீத் 3 தான் சொல்லுவோம். ஆனால் சித்தர்களுடைய கூற்றுப்படி, பிராணாயாமத்தினுடைய கிரந்த சாஸ்திரப்படி நம்மக்கிட்ட வந்து 4 மூச்சு இருக்குது. மேல் மூச்சு,
நடுமூச்சு, அடிமூச்சு, சித்தர்களின் மூச்சு ஒன்று இருக்கு. என்ன மூச்சு? சித்தர்களின் மூச்சு. 4 மூச்சையும் நாம் பிரயோகப்படுத்தணும். 4 மூச்சையும். அடிமூச்சு சித்தர்களின் மூச்சுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கீழ்மூச்சையும் பிரயோகப்படுத்தணும், நடுமூச்சையும் பண்ணணும், மேல் மூச்சு. இது 4த்தையும் மூச்சு யார் இயக்குகிறார்களோ அவர்கள் அனைவருமே சரக்கலைஞர்கள் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். சரக்கலைஞர்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சரம்னா என்னது? சரம் என்னங்க? பூ கட்டுறான்ல சரம், பட்டாசு சரமாக இருக்கு சொல்கிறோம்ல, என்னது அப்படின்னு என்ன அர்த்தம்? சரம்னா நீண்டதுன்னு அர்த்தம், நீண்டதுன்னு அர்த்தம். அப்போ ஆயுள் நீட்டிக்க செய்கின்ற ஒரு கலைக்கு பேர் தான் சரக்கலை அப்படின்னு பேர், சரக்கலைன்னு பேர். திருமூலர் தன்னுடைய பாடல்லே சொல்கிறாரு, சரம் தெரிந்தவரிடம் சரசமாடாதே அப்படிங்கிறார் திருமூலர் பாடலில். சரம் தெரிந்தவர்னா யார்? யார் இந்த சித்தர்களின் மூச்சை பிரயோகப்படுத்துகிறாங்களோ, 4வது மூச்சாக சொல்கிற சித்தர்கள் மூச்சை யார் பிரயோகப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் யார்? சரக்கலைஞர்கள். அப்போ சரம், அந்த மாதிரி சரம் தெரிஞ்ச கலைஞர்கள்கிட்ட நீ ஆர்குமெண்ட்டு பண்ணக்கூடாது, சரசம் ஆடக்கூடாது. ஏன்னா சரம் தெரிந்தவர்கள், இது இந்த பயிற்சி தெரிஞ்சவங்க, சரம் தெரிந்தவர் எப்போதும் பரம் பார்ப்பார். பரம் பார்ப்பார்னா, பரம்னா யார்? அவங்க எப்பொழுதுமே அவங்க விடுற ஒவ்வொரு மூச்சும் போதும், பயிற்சியும் போது மட்டும் இல்லை, அவங்க சாதாரணமாக மூச்செழுத்து விடும்போது கூட அவங்க எப்போவுமே இறை சுத்த வெளியோடு தொடர்பில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க சரக்கலைஞர்கள். அந்த நிலையில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் நம்ம தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் பண்ணோம்னா, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா என்ன ஆகிடும்? நமக்கு அப்படியே பலிச்சிரும். அதுதான் சரக்கலைஞர்கள். ஏன் இதை நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம மகரிஷியினுடைய இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியை யார் செய்கிறார்களோ அவர்கள் சித்தர்களின் மூச்சையும் இயக்குறாங்க, அடிமூச்சையும் இயக்குறாங்க, நடுமூச்சையும் இயக்குறாங்க, மேல் மூச்சையும் இயக்குறோம். அப்போ நம்மலாம் யார்? யார்? சரக்கலைஞர்கள். நாமலாம் சித்தர்கள் இல்லை, சரக்கலைஞர்கள் நம்ம அத்தனை பேருமே ரைட். இப்போ அந்த நிலை 1, 2 செய்கிறேன் இல்லையா, அந்த நிலை 1, 2 நம்ம செய்யும் பொழுது என்ன பண்ணுறோம்? வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிறோமா? அந்த நிலை 1 குறிப்பாக இப்போ நிலை 1 பண்ணும்பொழுது என்ன பண்ணுறோம்? 2 கையை சின்முத்திரை வச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? தொடை ஆரம்பிக்கின்ற இடம், அடிவயிறு முடிகின்ற இடம், அந்த நடுவு பகுதியில் கையை வைக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டு 3 விரல் நேராக இருக்கணும், கிராஸில் போகக்கூடாது. 3 விரல் அந்த சென்டரில் வைக்கிறது, இந்த 3 விரல் இப்படி நேராக இருக்கணும். இது பாருங்க, நம்ம இப்படி வச்சக்கூடாது, இல்லை இப்படி வச்சக்கூடாது, இப்படிலாம் வச்சிங்கன்னா பயன் கிடையாது. 3 விரல் நேராக இருக்கணும், இப்படி இருக்கணும். ஏன் நேராக இருக்கணும் 3 விரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3வது விரல் நான் வச்சுருக்க இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடம், இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தொடையினுடைய மொத்த லென்த்தில் சென்டர் அதுதான். அவங்கவுங்க கையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தொடையினுடைய சென்டர் அதுதான். அதுதான் அதை எப்படி மெஷர் பண்ணுறது? அந்த இடத்த நம்ம மெஷர் பண்ணுற இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெஷர் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் ஆமைக்காலம். அந்த மெஷர் பண்ணுற இடத்துக்கு பேர் தான். நீங்கள் நேராக சேரில் இப்படி போட்டு இப்படி உட்காந்திங்கன்னா முதுகுத்தண்டு சேரில் இருக்கக்கூடாது, நேராக இப்படி வச்சுக்கணும். நேராக இப்படி வச்சுக்கிட்டு 2 கைகளை நல்லா இப்படி உள்ளே இப்படி இப்படி வச்சிங்கன்னா, இந்த நடுவரல் எந்த இடத்துல நிற்குதோ அதுதான் தொடையினுடைய நடுப்பகுதி. நடுவரல், நடுவரல் அந்த இடம் வந்த உடனே நடுவரலால் அந்த இடத்த இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு பாருங்கள், இந்த இடத்த இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த இடத்துல உள்ளங்கையை இப்படி வச்சிடணும். வச்சுட்டு கிளாக் வைஸ் 20 சுற்று சுற்றணும், ஆன்டி கிளாக் வைஸ் இடச்சுழலாக 20 சுற்றணும். துணியை எடுத்துகிட்டு சுற்றணும் வீட்டில் பண்ணும்போது. திருப்பி கிளாக் வைஸ் 20 சுற்றணும். இதை சுற்றிட்டிங்கன்னா இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். இன்சுலின் இன்ஸ்டன்ட்டாக சுரக்கும், சுகர் நல்லா குறையும். சுகர் கண்ட்ரோல். இதுதான் ஆமைக்காலம். நல்லா குறைஞ்சிருக்கு, சூப்பராக. இந்த மாதிரி சேர் இருக்குது, சேரில் உட்காரிங்க. நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக எழுந்துக்கும் போது இப்படி கைப்பிடி பிடிச்சிட்டு எழுந்துப்போம், கைப்பிடி பிடிச்சிட்டு உட்காருவோம். நீங்கள் இந்த பாயிண்ட் தெரியுது, இந்த சுகர் பாயிண்ட் இயக்கிறவங்க இது பாருங்க, ஏந்துக்கும் போது இந்த இடத்த இப்படி அழுத்திக்கிட்டே எழுந்துருங்க.
உட்காந்தும் போது இந்த இடத்த இப்படி அழுத்திக்கிட்டே உட்காருங்க. இன்சுலின் அப்பப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். சேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க.